டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சுப்ராஸ் யோகா தெரப்பி, அதில் மருந்தில்லா மருத்துவம், உணவே மருந்து, அந்த சப்ஜெக்டில் இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் கேன்சரை குணப்படுத்தும் ஒரு சில மூலிகைகள் எடுக்கும். ஸோ கேன்சர் இப்போது ரொம்ப அளவுக்கு அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் கேன்சர்னால் எங்கேயோ இருந்த கேன்சர் ஒன்று பார்ப்போம், கேட்போம், சினிமாவில் பார்ப்போம், டிவியில் பார்ப்போம். ஒரு ஹீரோவை கொல்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை கேன்சர். அவர் கேன்சர் அப்படிம்பாங்க, ஓ கேன்சரா அப்படிம்பாங்க. நமக்கு தெரிஞ்சது ஒன்றும் பிளட் கேன்சர் அப்படிம்பாங்க. அவ்வளோதான் நமக்கு ஞாபகம் இல்லை, பார்த்து ரொம்ப நமக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சரு பயங்கரமாக இருக்குது. கேன்சர் அவ்வளோ ஹாஸ்பிட்டல்லையுமே கூட்டமாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் முந்தியெல்லாம் ஒரு 2 பேர் இருப்பாங்க டாக்டர்ஸு, 2 ரூம்ஸ் இருக்கும் கேன்சருக்காக. இப்போது ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பெரிய பில்டிங்கோ அது மாதிரி தனி பிளாக் கட்டுறாங்க, கூட்டம் ஃபுல்லாக இருக்குது. எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இட் மேபி ஆர் மேபி நாட். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி நான் எல்லாம் சொல்கிறாங்க. கொரோனாவுக்கு அப்புறமும் இந்த கொரோனாவுடைய அந்த வேக்சினேஷன் போட்டது கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்சர் பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லா பக்கமும் கேன்சர் வரும். தலை, முடி, நகம் தவிர உடம்புல எல்லா பக்கமும் கேன்சர் வரும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மவுத் கேன்சர், அப்புறம் த்ரோட் கேன்சர், தைராய்டு கேன்சர், லங் கேன்சர், கிட்னி கேன்சர், லிவர் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், பேன்க்ரியாட்டிக் கேன்சர், கோலோன் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர், அப்புறம் பிளாடர் கேன்சர், யூட்ரைன் கேன்சர், ஒவேரியன் கேன்சர், cervical கேன்சர், bladder கேன்சர், blood கேன்சர், prostate கேன்சர், மல்டிபிள் மைலோமா அதாவது போன் கேன்சர், நிறைய கேன்சர் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ என்னென்னா பிள்ளைங்களாம் கேன்சர் வருது. இப்போது ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கேன்சர் வருது. அதே மாதிரி காலேஜில் போகிற பொண்ணுங்களுக்கெல்லாம் பிரஸ்ட் கேன்சர் இருக்குது. நிறையா கேன்சர் இப்போது அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை முறை சுத்தமாக சரியில்லை. சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை, தூக்கம் சரியில்லை, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒரு காரணங்கள். அது போக வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே அந்த கேன்சர் காசிங் நிறையா இருக்குது, ப்ரொடக்ட்ஸ் நிறையா இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நம்ம குக்கர், அலுமினியம் குக்கர், அது ஒரு காரணம். அலுமினியம் கேன்சருக்கு எதிரி, யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அலுமினியத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தட்டுகள், அப்புறம் மைக்ரோவேவ், அப்புறம் பேன், அந்த தோசை சுடுற பேன், இது எல்லாமே கேன்சர் காசிங் ஐட்டம் தான் பூராமே. இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம இரும்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் இரும்பு தவா வச்சா அதில் பற்றி நம்ம அழகாக தோசை விட்டுக்கலாம். இது மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர். ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஊசி மருந்து அது கெட்டுப்போக்கூடாது இருக்கா, அதான் கண்டுபிடிச்சான். அப்போலாம் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்கும் கேன்சரில் அந்த ஃப்ரிட்ஜு. அந்த ஊசி உள்ளே வைப்பாங்க, எடுப்பாங்க. பார்த்தா வீட்டில் 2 ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாடுனா மாடியில் பையன் இருக்கிற பையனுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு, அப்பா அம்மா கீழே ஒரு ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி வச்சுலாம் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே உள்ளே கொண்டு வச்சு அடிக்கிடுறோம். ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சு அடிக்கிடுறோம். சாம்பாராக உள்ளே இருக்கும், 3 நாள் இருக்கும். எடுப்போம், சுட வைப்போம், திருப்பி உள்ளே வைப்போம். நெக்ஸ்ட் எடுப்போம், சுட வைப்போம், திருப்பி உள்ளே வைப்போம். இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி மாவு உள்ளே வைப்போம், தயிர் உள்ளே வைப்போம், பால் உள்ளே வைப்போம். அதுக்கெல்லாம் ஒரு உயிர் சக்தி இருக்குது. அதுக்கெல்லாம் நல்ல பாக்டீரியா உள்ள வைக்கக்கூடாது. அதெல்லாம் அதே நம்ம உள்ள வச்சு எடுத்து சாப்பிட்றோம். நம்ம இதோட மோசம் கேட்டால் நீங்கள் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் மீட் இருக்கும். அப்படியே பீஸாக கட் பண்ணி அதெல்லாம் எடுத்து உள்ளே கம்ப்ளீட்டாக இதில் கீப் இந்த ஃப்ரோசன் வச்சுருவோம். வாட்டு மாதம் கணக்கு அப்படி கிடக்கும். அதில் 1 மாதம் கழிச்சு கூட அப்படி கெட்டு போகாமல் இருக்கும். எடுத்து அதை கட் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ரோசன் ஃபுட்டெல்லாம் உள்ளே வச்சு சாப்பிட்றதுனால தான் கேன்சருக்கு மீனான காரணம். அதெல்லாம் ரெட் மீட் ஒரு முக்கியமான காரணம். மீட்டே கூடாது. முதல்ல கேன்சருக்கு மீட் மகா எதிரி. அதுக்காக தான் ஃபுட்டு. அந்த கேன்சர் செல் வளர்கிறதுக்கு நீங்கள் சுகர் கொடுத்தா போதும், வேகமாக வளரும். மீட் கொடுத்தா போதும், வளரும். வெஜ்ஜுக்கு வளராது. வெஜ்ஜில் அது வளர்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், கஷ்டம். ஸோ இதெல்லாம் அந்த கேன்சர் வரக்கூடிய காரணங்கள். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரூம் ஸ்ப்ரே, பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரே, அப்புறம் ஹால் க்ளீன் பண்ணுற ஸ்ப்ரே, எல்லாத்துலேயுமே அந்த கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் இருக்குது. அது போக ஓவராக ஃப்ரை பண்ணுறது, அதுலேயும் அந்த கேன்சர் வரக்கூடிய நிறைய காரணங்கள் இருக்குது. ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரைட்
அந்த ஃபிங்கர் சிப்ஸு எல்லாமே அதுக்குடைய காரணங்கள். ஸோ இந்த கேன்சரை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நான் கொஞ்சம் ஃபுட்டை பற்றி சொல்கிறேன். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து வி கேன் ப்ரிவென்ட் இட். காய்கறி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்கலைன் வெஜ் எடுத்துக்கலாம். ஆல்கலைனில் வந்து கேன்சர் வந்து வளராது, அசிட்டிக்கில் வளரும். என்னென்னா பரங்கிக்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், அப்புறம் வெண்பூசணிக்காய், பாகக்காய், வெண்டைக்காய், கோவக்காய், இதில் எல்லாமே நல்ல அருமையான ஒரு தண்ணி, அதாவது நீர் சத்துள்ள காய்கறிகள். இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு கேன்சர் வர்றதை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மஞ்சளில் வந்து ஒரு குர்குமின் ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த குர்குமின் வந்து ஒரு ஆன்டி கேன்சர். ஸோ பியூர் மஞ்சள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மஞ்சள் பேக்கெட்டை கடையில் போய் வாங்காதீங்க. நீங்களே வந்து மஞ்சளை வாங்கி வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு மஞ்சள். அதே மாதிரி பிளாக் குமின் சீட், கருஞ்சீரகம். நபிகள் நாயகம் வந்து சாவை தவிர எல்லா நோயும் குணப்படுத்தும் அப்படின்னு இருக்காரு. எதை? கருஞ்சீரகத்தை. நீங்கள் பார்த்துக்கலாம், இஸ்லாம் கண்ட்ரி ஃபுல்லாக அதான் யூஸ் பண்ணுறாங்க. இஸ்லாமில் ஃபுல்லாக அதான் ரொம்ப வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. நிறையா அட்டாக்லாம் ரொம்ப கம்மியாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இது கருஞ்சீரகம். அது சாப்பிட்டாலும் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டாலும் உங்களுக்கு கேன்சர் வரதை நீங்கள் தவிர்க்கலாம். அது வந்து ஆன்டி கேன்சர், ஆல்சோ ஆன்டி டயபெட்டிக் இந்த கருஞ்சீரகம். அதே மாதிரி முள் சீத்தாப்பழம், சவர் சோப்புன்னு சொல்லுவோம். அது கீமோதெரப்பி பண்ணுற வேலையோட அது பண்ணும், ஈக்குவலாக பண்ணு சொல்கிறாங்க. அது பெரிய அதுக்கு டாக்குமெண்ட் ஒன்றும் கிடையாது கூகுளில் போய் பார்த்தோம்னா. ஆனால் அது தட்ஸ் குட் ஃபார் கேன்சர் பேஷண்ட்ஸ். இந்த முள் சீத்தாப்பழம் அதை சாப்பிட்லாம். ஆனால் மற்றவங்களுக்கு வேண்டாம் அது, ஏன்னா அது வந்து கொஞ்சம் லிவர் பிரச்சனை வந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாகி விட்டுரும். கேன்சர் பேஷண்ட் மட்டும் எடுத்து சாப்பிட்லாம் முள் சீத்தாப்பழம், அது ஒரு ஆன்டி கேன்சர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு, அது குட் ஃபார் டயபெட்டிக் அண்ட் ஆல்சோ கேன்சர். ரெண்டுக்குமே, டயபெட்டிஸுக்கும் நல்லது, அது கேன்சர் நல்லது தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட், அதுக்கு நல்ல ரோல் இருக்குது கேரட்டுக்கு. கேரட் வந்து ஒரு ஆன்டி கேன்சர். ஏன்னா கேரட் ரெகுலராகவே சாப்பிட்டு ஒரு லேடி வந்து அமெரிக்காவில் வந்து குணமாக இருக்காங்கன்னு நான் ஒரு புக் ஒன்று படிச்சிருந்தேன். இதெல்லாமே நாங்கள் எங்களுடைய கேன்சர் தெரப்பியில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நான் சொல்லக்கூடிய எல்லா காய்கறிகளையும், எல்லா பழங்களையும், எல்லா கீரைகளையும் எங்களுடைய சுப்ராஸ் கேன்சர் தெரப்பி அந்த டயட் சார்ட் நாங்கள் போட்டிருப்போம். இதெல்லாம் நாங்கள் டயட்டை மாற்றிட்டே இருப்போம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேராது டயட் சார்ட், எல்லோரும் மாறிட்டே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் காமனாக இருக்கும். எவ்ரி மந்த் நாங்கள் மாற்றுவோம், டயட் சார்ட்டை மாற்றுவோம். நாங்கள் அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு மற்றது இருந்தால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மாற்றுவோம். அவங்களுக்கு சுகர் இருக்குன்னா நாங்கள் சேர்த்து கொடுப்போம். நாங்கள் டயபெட்டிக் இருக்குது, அவருக்கு பிபி இருக்குது, லிவர் இஷ்யூஸ் இருக்குது, ஜாண்டிஸ் இருக்குன்னா நாங்கள் அப்படியே எல்லாம் அவருக்கு மாற்றி கொடுப்போம். அப்படின்னு நாங்கள் அவருக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதில் நம்ம டயட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி யோகா பண்ணணும். 2 டைம் டெய்லி யோகா பண்ணணும். நல்லா மூச்சு பயிற்சி பண்ணணும், வாக்கிங் பண்ணணும், சன் பாத் பண்ணணும், ஆயில் பாத் பண்ணணும், ஆயில் புல்லிங் பண்ணணும், சால்ட்டு பாத் பண்ணணும். ஸோ கட்டுக்கு அடங்காமல் இந்த கேன்சர் பெருகிக்கிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கேன்சர் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய காலேஜஸ் போய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் போய் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் எல்லாமே இது நம்ம எல்லாருக்குமே அந்த கடமை இருக்குது. இந்த கட்டுக்கடங்காமல் போகிற கேன்சரை நம்ம தடுப்போம், கேன்சரை வெல்வோம். நன்றி, வணக்கம்.